எடப்பாடி தான் அது அடுத்த முதல்வர். பிரபல தமிழ் நடிகை திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடந்த காலங்களை விட தற்சமயம் மிக சுறுசுறுப்பாக அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் புறம் ஒரு புறத்திலே உறுப்பினர் சேர்க்கை, மறுபுறத்திலே எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம், கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, யார் யாரை உள்ளே எத்தனை தொகுதிகள் கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையிலே அவருடைய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரபல நடிகையாக இருந்து அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா நடிகை கௌதமி அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக இருக்க போகிறார். யார் எத்தனை நபர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் எடப்பாடி தான் முதலமைச்சராக இருப்பார் என நடிகை கௌதமி அவர்கள் அதிரடியாக ஒரு பேச்சை பேசியிருக்காங்க. கூட்டணிக்கு வந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று நடிகை கௌதமி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்றத்தில் என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக அரசியல் கட்சிகள் தங்களை தயார்படுத்திட்டு வர்றாங்க. கூட்டணி கட்சிகளை சேர்ப்பது போன்ற பல்வேறு வேலைகளை அரசியல் கட்சியினர் தீவிரமாக செயல்படுத்திட்டு வர. அது மட்டுமில்லாமல் திமுக, அதிமுக போன்ற பலம் வாய்ந்த கட்சிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திட்டு திமுக ஒருபுறம் 200 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என தனது பணியை தொடங்கினார். அதே போல அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள் 210 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என அவர்களுமே அதற்குரிய வேலைப்பாடுகளில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட. இந்த நிலையிலே சென்னை காசிமேட்டில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் நடிகை கௌதமி கலந்து கொண்டு பேசி அதன் பின்னர் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியதாவது, கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வரவேற்கும். அதன் மூலம் உண்மைத்தன்மை வெளிவரும் என நம்பிக்கை என்பது இருக்கிறது. மேலும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்தால் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்ற செய்திகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதிலளித்த கௌதமி, தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி தான் கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சராக வருவார். தமிழ்நாட்டை நல்ல திசையிலே கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. இதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவர் திட்டவட்டமாகவே கூறியிருக்கிறார். அதை யாராலும் மறுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நடிகை கௌதமி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிரடியாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட. அதாவது நமது விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் சரி, மற்ற யார் கூட்டணிக்கு வந்தாலும் சரி, கூட்டணிக்கு வராவிட்டாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் அப்படிங்கிற தகவலை பாத்தீங்கன்னா நமது நடிகை கௌதமி அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் முதல்வர் வேட்பாளர் அதிமுகவிலே வேறொரு நபரை நியமிக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏன்னா அதிமுகவுடைய முழு கண்ட்ரோலும் எடப்பாடி பழனிசாமியின் கையிலே இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சசிகலா, ஓபிஎஸ் போன்ற நபர்கள் எல்லாம் இதுவரைக்கும் அதிமுகவிற்குள்ளே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக, முதலமைச்சராக மாற்றம் செய்யப்படுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லியா. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.